தமிழ்நாடு முழுவதும் 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக ரூபாய் 70 கோடி ஒதுக்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. 8 லட்சம் கிலோமீட்டர் குறைவாக இயக்கப்பட்ட பேருந்துகள் அல்லது 6 முதல் 7 ஆண்டுகளுக்குள் வாங்கப்பட்ட பேருந்துகளை சிஎன்ஜிக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி, எல்என்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயுக்கள் மூலம் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்தது. அதன் மூலம் தொடர்ச்சியாக சிஎன்ஜி மூலம் இயங்கும் வகையில் பேருந்துகள் மாற்றியமைக்கப்பட்டன. அதன்படி தற்போது 7 போக்குவரத்து கழகங்களில் தலா 2 பேருந்துகள் வீதம் 14 பேருந்துகள் சிஎன்ஜி மூலம் இயக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு மாற்று எரிபொருள் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளால் கடந்த ஆகஸ்ட் மாதம் சேமிக்கப்பட்ட தொகை குறித்த தகவலை போக்குவரத்து துறை எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் மாநகர பேருந்துகளில் 1 லிட்டர் டீசல் மூலம் 4.76 கிலோமீட்டர் தூரம் இயக்க முடியும். அதன்படி 1 கிலோமீட்டருக்கு ரூபாய் 19.03 செலவாகும். இதுவே சிஎன்ஜி மூலம் 4.78 கிலோமீட்டருக்கு இயக்க முடிகிறது. இதற்கு ரூபாய் 18.47 ஒரு கிலோமீட்டருக்கு செலவாகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக ரூபாய் 70 கோடி ஒதுக்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. 8 லட்சம் கிலோமீட்டர் குறைவாக இயக்கப்பட்ட பேருந்துகள் அல்லது 6 முதல் 7 ஆண்டுகளுக்குள் வாங்கப்பட்ட பேருந்துகளை சிஎன்ஜிக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.